இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நான் இறைவசன தியானமாக பற்றி எரிகிற அக்கினி என்கிற தலையங்கத்திலே ஒரு இறை செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி. தலையங்கம்: உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி என்கிற வானத்தின் அக்கினியை குறித்து நான் உங்களோடு ஒரு சில இறைவாக்கியங்களை கொண்டு ஒரு தியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற 2 வேத பகுதிகள். ஒன்று, பரிசுத்த பேதுரு எழுதின 1 நிருபம் 4 அதிகாரம் 12-13 ஆகிய இறைவசனங்களும், 2ஆம் பகுதியாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 49-50 ஆகிய இரு வசனங்களையும் இந்த இறைவசன தியான செய்திக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். மனவிருப்பமுள்ள அன்பு சகோதர சகோதரிகள், இந்த இறை செய்தியோடு இணைந்திருக்க உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது, அந்த இறைவசன தியானத்திற்கான நோக்க வசனமாகிய 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13 ஆகிய இரு வசனங்களை உங்களோடு படித்து காண்பிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்கிற 2 வசனங்களையும் நோக்க வசனங்களாக அல்லது இந்த செய்திக்கான அடிப்படை வசனங்களாக எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துக்குரிய லூக்கா 12ஆம் அதிகாரம் 49-50 வசனங்களிலே கூறி இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிற அக்கினியை போட வந்தேன் என்கிற 2 இறைவசன வாக்கியங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். முதலாவது, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரியமானவர்களே, அதாவது பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பேதுருவை கொண்டு இந்த வார்த்தைகளை கூறுகிறார். பேதுருவுடைய சுய மன நிர்ணயத்தின்படி எழுதப்பட்ட வாக்குகள் அல்ல. ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், இன்று அநேக கள்ளப்போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள் எழும்பி பிரபலமாக ஊழியம் செய்துவிட்டு ஊழியத்தை விட்டு வெளியேறி வேத வாக்கியங்களையும் ஊழியங்களையும் உத்தம ஊழியர்களையும் பரிகாசம் பண்ணுகிற சூழல்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் சொல்வது என்ன? அவர்கள் எல்லாம் உத்தம ஊழியர்களை பரிகாசம் பண்றாங்களா எனக்கு தெரியல. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற பிரபல பிரசங்கியார்களை, அதாவது கள்ள பிரசங்கிகளை பரிகாசம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள், தோன்றியிருக்கிறார்கள். இவர்களுடைய அடிப்படை காரணம், இவர்கள் அவர்களுடைய ஆராய்ச்சி, அவர்களுடைய அறிவின் பார்வையில மனிதர்களால் எழுதி புனைவு கதைகள் தான் வேதாகமத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். மனிதர்களால் எழுதி உருவேற்றப்பட்ட ஒரு புனைவு நூல்தான் வேதாகமம் என்று கூறி விசுவாசத்திலிருந்து இடறி விழுந்து அவர்கள் எதிர்பார்த்தது ஒன்றும் அவர்களுக்கு கிடைக்காமல் போனபடியினால், அவர்கள் எதிர்பார்த்த அளவு அவர்களுக்கு பின்னால் விசுவாசிகள் கூட்டம் சேராதபடியினால், அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்படாததினால், அவர்கள் எதிர்பார்த்த அவர்களுடைய கண்ணோட்டம், அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாதபடியினால் வேதாகமம் பொய் என்று கூறுகின்ற ஒரு பெருங்கூட்டத்தார் எழும்பியிருக்கிறார்கள். அதுக்கு சிலர் வெளிப்படையாக கூறுகிறார்கள், சிலர் மறைவாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் பொய்யப்பா,
அதுல ஒன்றும் நடக்கிறது இல்லை. மக்களை ஏமாற்றுவதற்காக கட்டுக்கதைகள், கற்பனைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். நான் அதனால் தான் சொல்கிறேன் இந்த வார்த்தையை. ஏதோ பேதுரு, பவுலப்போஸ்தலன், அப்போஸ்தலர்கள் அல்லது இயேசு கிறிஸ்து போன்றவர்கள் கற்பனைகளை, அதாவது தங்கள் மனதில் தோன்றிய எண்ணங்களை புனைவு கதைகளாக எழுதி பரிசுத்த வேதாகமத்தை எழுதி வைக்கவில்லை. இங்கே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பேதுருவுக்கு கற்பித்து அவனை கொண்டு பேசி எழுதி வைத்திருக்கிற காரியங்கள். ஏன்னா அவரே சொல்றாரு ஒரு இடத்துல, 1 பேதுரு 2 பேதுரு இல்லைன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு இடத்துல அவர் எழுதுறாரு, வேத வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த வசனங்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனால் இதை எழுதிய மனிதர்களுக்கு கற்பிக்கப்பட்டு அவர்களை கொண்டு ஜனங்களிடத்திலே பேசி அவர்களே அதை எழுதி பத்திரப்படுத்தி இருக்கிறார்கள். அதான் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வசனங்கள். பிரியமானவர்களே, யாருக்கு பிரியமானவர்கள்? பேதுருவுக்கா? இல்லை, பரிசுத்த ஆவியானவர் பிரியமானவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிற இறை மக்களுக்கு சொல்லுகிறார். எல்லாருக்கும் சொல்லலைங்க. கிறிஸ்து இல்லை என்று மறுதலிக்கிற, இயேசு கிறிஸ்து இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை, வேதாகமம் பொய்யானது என்றெல்லாம் சொல்லுகிறவர்களுக்கு அல்ல, நித்திய ஜீவனுக்கென்று தேவனாலே முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற அவருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு எழுதப்பட்டது. அதனால் தான் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமானவர்களே. யாரை போலெல்லாம்? தானியேலை போல் கபிரியேல் தூதன் சொல்லுகிறான். ஒரு முறை அல்ல, 2-3 முறை சொல்லுகிறான். பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, அதை அறிவிக்க நான் உன்னிடத்தில் வந்தேன், அனுப்பப்பட்டு வந்தேன் என்று சொல்லுகிறான். அதான் தேவனுக்கு பிரியமாக, தேவன் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், பொய்யுரையாதவர் என்று நம்புகிற, கிறிஸ்து சத்தியமானவர், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் மரித்து உயிர் தந்தவர், இன்றும் ஜீவிக்கிறார், அவர் தம்முடைய வார்த்தைகளை செயலாக்கம் செய்து கொண்டிருக்கிறார், நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று நம்புகிற, அவர் நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக திரும்ப வருவார் என்று நம்புகிற இறை மக்களாகிய நம்மை பார்த்து அழைக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி, உங்கள் விசுவாசத்தை சோதிக்கும்படி. நம்மை சோதிக்கும்படினா, நான் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருக்கிறோமா, நிலைத்திருப்போமா? நான் ஏற்கனவே சில செய்திகள்ல கூறியிருக்க முன்னால, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனைவருக்கும், கிறிஸ்தவ விசுவாசிகள் அனைவருக்கும் அவருடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக அவர்களுக்கு கிருபை வரங்கள் அவர்களுடைய தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 9, 10, 11 ஆகிய வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த 9 கிருபை வரங்கள் அல்லது ஆவிக்குரிய வரங்களிலே சிலருக்கு 1 வரம், சிலருக்கு 2 வரம், சிலருக்கு 3 வரம், சிலருக்கு அதற்கு மேற்பட்ட வரங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அதை சொல்லுவார். ஒருவனுக்கு 1 தாலந்தும், ஒருவனுக்கு 2 தாலந்தும், ஒருவனுக்கு 5 தாலந்தும் கொடுத்தார். அதே அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சிலருக்கு 1 தாலந்து கொடுக்கப்பட்டிருக்கும், சிலருக்கு 2 தாலந்து கொடுக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக, ஒருவருக்கு அந்நிய பாஷையும் 1 தாலந்து, 1 வரம், 1 ஆவிக்குரிய வரம் அந்நிய பாஷை, அதாவது வெவ்வேறு பாஷை பேசுதல். இங்க உளர்ற பாஷை இல்ல. வெவ்வேறு பெந்தேகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர்கள் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் பேசின போது அவர்கள் கூடி வந்திருந்த 18 மொழி பேசுகின்ற ஜனங்களுக்கும் அவரவர் ஜென்ம பாஷைகளிலே அவரவர் படித்து கற்று தேர்ந்திருந்த நடைமுறை வாழ்விலே பேசி பழகி கொண்டிருந்த வார்த்தைகளிலே, மொழிகளிலே அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் பேசிய பாஷை தெரிந்தது, கேட்டது. அதுபோல வெவ்வேறு பாஷை. இங்க உளறல் பாஷை இல்ல. உளறல் பாஷை வேற, இது பிசாசினுடையது. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வரம், ஒருவனுக்கு அந்நிய பாஷை அல்லது வெவ்வேறு பாஷை பேசுகின்ற வரம், இன்னொருவருக்கு அந்நிய பாஷையோடு அல்லது வெவ்வேறு பாஷையோடு சேர்த்து தீர்க்க தரிசன வரம்.
இன்னும் சிலருக்கு பிசாசு துரத்துகிற வரம், இன்னும் சிலருக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரம். இங்க ஒருத்தனுக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உண்டுன்னு எனக்கு இருக்குன்னு சொல்றவன் ஒருத்தனும் இல்லை. எல்லாவனுக்கு அந்நிய பாஷை இருக்கு, தீர்க்க தரிசன வரம் இருக்கு, பிசாசு துரத்தும் வரம் இருக்கு, வியாதிகளை குணப்படுத்தும் வரம் இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பாணியிலே சொன்னால் ஒருவனுக்கு 5 வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார், 5 தாலந்துகள் அல்லது 5 வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்நிய பாஷை பேசுகிற வரம், அந்நிய பாஷைங்கிறது இவங்க உளறல் பாஷை நான் சொல்லல, வெவ்வேறு பாஷை. இந்த பூமியிலே புழக்கத்தில் இருக்கிற நடைமுறையில் இருக்கிற மொழிகள், நமக்கு தெரியாத மொழிகளை ஆவியானவர் நம்மிலிருந்து பேசுவார். அந்த மொழிகளுக்கு நிறைய வார்த்தைகள் உண்டு. தமிழுக்கு எவ்வளவு எழுத்துக்கள், எவ்வளவு வார்த்தைகள், லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்கிறது இல்லையா? அதுபோல பல்வேறு மொழிகள், பல்வேறு வார்த்தைகளிலே பேசுவார். ஒரு பேசினதையே திருப்ப இந்த கீர்ன ரெக்கார்டு மாதிரி, உடஞ்ச ரெக்கார்டு மாதிரி பேசினையே திரும்ப பேசிட்டு இருக்க மாட்டாரு பரிசுத்த ஆவியானவர். இது உளறல், அது வெவ்வேறு மொழி. அந்த மொழி தெரிந்தவர்களுக்கு இது நம்முடைய ஜென்ம பாஷையிலே பேசுகிறார்கள் என்று அதுக்கு அர்த்தம் தெரிந்து கொள்வார்கள். அதுதான் அந்நிய பாஷை அல்லது நமக்கு தெரியாத மொழி. இவங்க பேசுறது உளறல், இதான் அந்நிய பாஷைன்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஒருவருக்கு அந்நிய பாஷை என்கிற வெவ்வேறு மொழி பேசும் வரம், ஒருவருக்கு இன்னொருவருக்கு அந்நிய பாஷை வரமும் தீர்க்க தரிசன வரமும் வருங்காரியங்களை குறித்து முன்னறிவிக்கிற, குறி சொல்றதில்லை, வரப்போகிற காரியங்களை, வரப்போகிற பேரழிவுகளை, வரப்போகிற மகா கொடிய சங்காரங்களை குறித்து முன்னறிவிக்கிற தீர்க்க தரிசன வரம். இன்னொருவருக்கு அந்நிய பாஷை வரம், தீர்க்க தரிசன வரம், பிசாசு துரத்துகிற வரம், வியாதி குணப்படுத்துகிற வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம். இப்படி 5 வரங்களை, 5 தாலந்துகளை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒண்ணு போல கொடுக்கறது இல்லை, வித்தியாசமா கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்களுக்கு புரியும்படியா தான் நான் இதை வரிசைப்படுத்தினேன், வேற ஒண்ணுக்கு இல்லை. உங்களை சோதிக்கும்படி இதை அந்த விசுவாசிக்கிறவர்களுக்கு, அந்த விசுவாசிகளுக்கு, அதாவது புதிய விசுவாசிகள், அவருடைய எதற்காக அந்த வரங்கள் கொடுக்கப்படுகிறது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை, வேதாகமத்தில் சத்திய வசனங்களில் பேரில் கொண்டிருக்கிற நம்பிக்கை, பரிசுத்த ஆவியானவரில் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை என்கிற அதன் உறுதிப்பாடுகளாகிய அந்த அசைவற்ற அந்த விசுவாசம், உறுதியான அந்த விசுவாசத்தை சோதித்து பார்ப்பதற்கு இவன் கடைசி மட்டும், ஏன்னா வேதவசனங்கள் சொல்கிறது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அநேக இடங்கள்ல இருக்கு அந்த வசனம். குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் தியத்தீரா சபையின் தூதனுக்கு சொல்லப்பட்ட அந்த 2ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியிலே இருக்கிறது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நீ ரட்சிப்பை, ஆத்துமாவின் ரட்சிப்பு என்கிற நித்திய ஜீவனை நீ பெற்றுக் கொள்வதற்கு தகுதி உள்ள விசுவாசி தானா என்று பரிசோதித்து பார்ப்பதற்கு புதிய விசுவாசிகளுக்கெல்லாம் வரங்கள் கொடுக்கப்படுகிறது. இவங்க நம்ம ஆசாமிகள் என்ன நினைக்கிறாங்க, வரம் கிடைச்ச உடனே நான் பரிசுத்தவன் ஆயிட்டேன்னு நினைக்கிறாங்க. நீ மனம் திரும்பவே இல்லை. நீ கிறிஸ்துவை ஏதோ காரணங்களுக்காக, ஏதோ தேவைகளுக்காக நீ கிறிஸ்தவ மதம் மாறி இருக்கிறாய், அவ்வளவுதான். நீ கிறிஸ்துவை உறுதியாய் பற்றிக் கொள்ளவில்லை, பிடித்துக் கொள்ளவில்லை, கிறிஸ்துவ ரத்தத்தால் நீ கழுவப்படவில்லை. கிறிஸ்து எனக்காக, என் பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என்னை நித்திய மரணத்தின்படியிலிருந்து மீட்டு ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார் என்று நீ நம்பவே இல்லை. நீ ஏதோ படிப்பு அவசியங்களுக்காக, கல்விக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, பதவிகளுக்காக, உயர் அந்தஸ்துகளுக்காக, சமுதாய அந்தஸ்துக்காக நீ பாஸ்டராயிருக்கலாம், ஊழியக்காரனாயிருக்கலாம், கிறிஸ்தவ சபையில உறுப்பினராயிருக்கலாம். அதை புரிந்து கொள்ளி. உனக்கு பாசை வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்பட்டதுண்டா உன்னை விசுவாசத்திலே உறுதிப்படுத்துவதற்காக ஒன்று. இரண்டாவது, உன் விசுவாசத்தை சோதிப்பதற்காக, நீ கிறிஸ்துவை பற்றும் உறுதியான விசுவாச நம்பிக்கையில உறுதியாய் நிலைத்திருப்பாயா என்று சோதிப்பதற்கு மட்டுமல்ல. மூன்று, நீ நித்திய ஜீவனாகிய ஆத்தும ரட்சிப்பை பெற்று நீ பாவங்களை விட்டு விலகி, உலக ஆசையை விட்டு விலகி, உலக சம்பத்துக்களை விட்டு விலகி, உலகத்தாரோடு இணைந்து வாழுகின்ற, உலகத்தாரோடு ஒத்து ஊதுகின்ற, உலகம் போகிற போக்கிலேயே இருக்கிற அந்த நிலைகளை விட்டு, உலகத்தின் ஐஸ்வர்யங்களை விட்டு விலகி, பரலோக பொக்கிஷமாகிய நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு
நீ தகுதியுள்ளவன் தானா என்று சோதிப்பதற்கு அவர் உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து உங்களை சோதிக்கிறார். எப்படி சோதிக்கிறார்? அதான் இங்க சொல்றார். அவரு பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பேதுருவை கொண்டு சொல்லுகிறார். உங்களை சோதிக்கும்படி, உங்கள் விசுவாசத்தை சோதிக்கும்படி. நீ ஊழியக்காரனாக வந்திருக்கிறாய் என்றால் ஊழியத்தை அவர் உன்னை ஏற்படுத்தவில்லை. நீயாக உன் உள்ளத்தின் இருதயத்தின் வாஞ்சையினால் நீயாக ஊழியக்காரனாக மாறிக்கொண்டாய். உன்னை போதகராக மாற்றிக்கொண்டாய், உன்னை அப்போஸ்தலனாக மாற்றிக்கொண்டாய், உன்னை தீர்க்கதரிசியாக மாற்றிக்கொண்டாய், உன்னை சுவிசேஷகராக நற்செய்தி அறிவிப்பாளனாக மாற்றிக்கொண்டாய். இந்த ஊழியத்தில் நீ உறுதியாயிருப்பாயா? இந்த ஊழியத்தை பணம் சம்பாதிப்பதற்காக, உலக சம்பத்துக்களை ஆதாயப்படுத்துவதற்காக, உலகத்தில் அநேகரை உன்னை பின்பற்றுகிறவர்களாக மாற்றும்படியாய் நீ வசனத்தை விட்டு, கிறிஸ்துவை விட்டு வழிதப்பி போவாயா? நீ வேத வசனத்தை விற்று பணம் சம்பாதிப்பாயா? ஆவி அபிஷேகத்தின் பேரில் பணம் சம்பாதிப்பாயா என்பதையெல்லாம் சோதித்து பார்ப்பதற்காக உனக்கு வரங்களை தருகிறார். நீ என்ன நினைக்கிற? இன்றைய ஊழியக்காரர்கள், இன்றைய விசுவாசிகள் என்ன நினைக்கிறார்கள்? வரம் பெற்றவர்கள், ஆவிக்குரிய வரங்களை பெற்றுவிட்டால் நாங்கள் பரிசுத்தவன்கள் ஆகிவிட்டோம். அதான் நான் என்ன சொல்ல வர்றேன், நீ மனம் திரும்பவே இல்லை. பாவத்தை விட்டு உலகத்தின் ஐஸ்வர்யங்களை, உலக இச்சைகளை, உலக ஆடம்பரங்களை, உன் மாம்சத்தின் இச்சைகளை விட்டு விலகவே இல்லை. பணம் சம்பாதிக்கிற தீய எண்ணங்களை, தீய நோக்கங்களை, தீய கொல்லாத எதிர்பார்ப்புகளை விட்டு நீ மனம் திரும்பவே இல்லை. பின் எப்படி நீ ரட்சிக்கப்படுவாய்? நீ பாவங்களை விட்டு, உலகத்தை விட்டு, உலகத்தின் பாவங்களை விட்டு, உலகத்தின் ஆசை இச்சைகளை விட்டு விலகாத நீ ரட்சிக்கப்படவே இல்லை, ரட்சிக்கப்படவே முடியாது. ரட்சிக்கப்படாத நீ ஆவி அபிஷேகம் பெறவே முடியாது. ஆவி அபிஷேகம் பெறாத நீ மறுபடி பிறக்கவே முடியாது. மறுபடி பிறக்காத நீ நித்திய ஜீவனை பெறவே முடியாது. இப்படி இருக்கிற நிலையில் நீ வரங்களை பெற்றவுடன், நான் வரம் பெற்ற பரிசுத்தவான், நான் வரம் பெற்ற தேவனுடைய மனுஷன், நான் வரம் பெற்ற மறுபடி பிறந்தவன் என்றெல்லாம் பட்டம் சூட்டிக் கொள்கிறாயே, தகுதியற்றவன் என்று உன்னை நீயே தீர்மானித்து விட்டாய். தேவன் அல்ல உன்னை தீர்மானிக்கிறார். உன் செயல்பாடுகள், உன் நடத்தைகள், உன் சிந்தனைகள், இருதயத்தின் மேட்டிமைகள், அகங்காரங்கள், ஆணவங்கள், பொய்களை உண்மை என்று சாதிக்கிற உன்னுடைய அந்த பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பத்தின் சிந்தனைகள் உனக்குள்ளே வேரூன்றி விட்டது. நீயே உன்னை நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியற்றவனாக மாற்றிவிட்டாய். புரியுதா? அதனால தான் தெளிவா சொல்றேன், இங்க இருக்கிற உலக பிரசித்தி பெற்ற ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் யாரும் மனம் திரும்பாத பாவிகள் என்று சொல்லுகிறேன். ஏன்னா உலக இச்சைகளிலே ஊறி கிடக்கிறார்கள். திரும்ப திரும்ப அதை சொல்லும் போது கடுப்பா இருக்கும், வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் உங்களை சோதிக்கும்படினா நீங்கள் கிறிஸ்துவில் நிலை கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தில் உறுதியாயிருக்கிறீர்களா? ரட்சிப்பை பெற தகுதி உள்ளவர்கள் தானா? நித்திய ஆவி அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்குரிய தகுதி உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தானா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் காலம் வரை அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்கள் தானா? நீங்கள் மறுபடி பிறப்பிக்கப்பட புதிய புருஷர்களாய், பூரண புருஷர்களாய், புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு கிறிஸ்துவை போல தேவகுமாரர்களாய், தேவகுமாரத்திகளாய் மறுபடியும் பிறப்பதற்கு வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஒளி வீசுகிறவர்களாய், அஸ்ட்ரல் பாடி அல்லது கிளியர் கிறிஸ்டல், அதாவது கிறிஸ்டல், கிளியர் கிறிஸ்டல், அந்த மணிரத்னங்களை போல அதுல அழுக்கே இருக்காது. அதாவது உறைந்த பனிக்கட்டி போல இங்கிருந்து அங்கே வெளிச்சம் ஊடுருவும். அது வந்து அஸ்ட்ரல் பாடிஸ், ஒளி உமிழும் அல்லது ஒளி வீசும் கற்களாக நீங்கள் உங்கள் ஆத்மா மாற்றப்பட்டிருக்கிறதா, மாற்றப்படக்கூடிய தகுதியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா என்பதை சோதிப்பதற்காக இந்த வரங்களை தருகிறார். இதன் கூட அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு உபத்திரவங்களையும் தருகிறார். ஏன்னா உபத்திரவம் இல்லாம ஒரு தினம் பரிசுத்தவான் ஆக முடியாது. அதான் பிற்பகுதிகளை சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை அவர் என்ன சொல்லுகிறார்? உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து. இந்த அக்னி தான் என்னது? பற்றி எறிகிற அக்னின்னா என்ன? நம்ம ஆசாமிகள்
ஊடகங்கள்ல, கன்வென்ஷன் கூட்டங்கள்ல, ஆலய ஆராதனைகளில பரலோக அக்கினி இறங்குகிறதுன்னு சொல்லி அந்த கன்வென்ஷன் கூட்டம் அந்த திடல் முழுவதையும் 4 பக்கமும் வாய்க்கால தோண்டி வச்சு விறகு கட்டைகளை, காய்ந்த மட்டைகளை, சிரட்டைகளை, விறகு கட்டைகளை அடுக்கி அதுல சூடத்தை போட்டு அல்லது பெட்ரோல மண்ணெண்ணெயை ஊற்றி தீய கொளுத்தி விட்டு அந்த பிரசங்க கூட்டம், அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் கூடியிருக்கிற ஜனக்கூட்டத்தை சுற்றிலும், அவர்கள் அமர்ந்திருக்கிற அந்த வளாகத்தை சுற்றிலும் அந்த அக்னியை பற்றி எறிய விட்டு பரலோக அக்னி இறங்கி இருக்கிறது, இதை சுற்றி வாருங்கள் என்று சொல்லுகிறார்களே. பரலோக அக்னியை சுற்றி வந்து பரலோக அக்னியை பெற்றுக் கொள்ளுங்கள். விறகு கட்டைகளை கொளுத்தி வச்சு அடுப்புல தீ எரிக்கிற மாதிரி. இந்த அக்னி இல்லைங்க, இங்கே சொல்லுகிறது பரலோக அக்னி, வானத்தின் அக்னி, புடமிடுகிற அக்னி, உன்னை சுத்திகரிக்கிற அக்னி, உன்னை புடமிட்டு உன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை உள்ளும் புறம்பும், சரீரத்தின் அக அழுக்குகளும் புற அழுக்குகளும் அருவருப்புகளும் கரைகளும் பாவக்கரைகளும் அகற்றப்பட உன்னை உருக்கி புடமிடுகின்ற பரலோக அக்னி. அதை உபத்திரவம். அது என்ன பரலோக அக்னின்னா என்ன? இங்கே பற்றி இருக்கிற அக்னி, அதாவது பரலோகத்திலிருந்து உனக்கு அனுப்பப்படுகிற அக்னி. எது? அது நீ பார்க்கிற நெருப்பாக இருக்காது, அடுப்புல எரிகிற நெருப்பாக இருக்காது. அது பரலோக அக்னி. உன் அருவருப்புகளை, உன் அசுத்தங்களை, உன் துரிச்சைகளை அது சுட்டரிக்கும், உருக்கும். அதான் புடமிடுதல். வெள்ளியும் பொன்னும் தட்டானால் 7 தரம் அக்கினி குகைக்குள்ளே போட்டு பழுக்க காய்ச்சி உருக்கி தண்ணீரை போல ஓட விடுவது போல் 7 முறை திரும்ப திரும்ப உருக்கப்படுகிறது போல் உன் சரீரமும், உன் ஆத்மாவும், உன் இருதயமும், உன் அக உறுப்புகளும் புற உறுப்புகளும் உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் மட்டும் உருக்கப்படும். அப்பதான் உன் இருதய பலகையிலே படிந்திருக்கிற பாவ கரைகள், உன் எலும்புகளிலே படுத்திருக்கிற பாவ கரைகள் உருகி வெளியே போகும். நீ சுத்தமாவாய். இது உபத்திரவம். அந்த பரலோக அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், இது அந்நிய அக்னி, இது யாரோ எனக்கு சூனியம் வைத்து விட்டார்கள். நீ ஒன்ன என்ன சொல்ற? ஆவிக்குரியவன் எல்லா கிறிஸ்தவனும் அதை தான் சொல்றான். யாரோ எனக்கு இந்த செய்வினை வைத்து விட்டார்கள், யாரோ எனக்கு மாந்திரீகம் வைத்து விட்டார்கள், யாரோ எனக்கு அந்நிய பிசாசுகளை எனக்கு ஏவி விட்டு விட்டார்கள். ஒரு பிசாசும் ஒருத்தனையாவில்ல, நீயே உனக்கு பொல்லாங்கு தேடிக்கொண்டாய். நீ செய்த தீவினைகளின் பலன் உன்னில் உருக்கி வெளியேற்றப்படுகிறது. உன் எலும்புகளில் படுத்திருக்கிற, உன் இருதய கதவுகளில் படுத்திருக்கிற, உன் வாசல் படிகளில், உன் இதயத்தின் வாசல் நிலைகளில் படுத்திருக்கிற நீ செய்த அட்டூழியங்கள், அநியாயங்கள், பொய்கள், புத்தலாட்டங்கள், ஏமாற்றுகள், கொலைகள், திருட்டுக்கள், கொள்ளைகள், பொய் சாட்சிகளின் வேசித்தனங்கள், விபச்சாரங்களின் பாவங்கள், நீ தேவனுடைய ஆலயமாக உன் சரீரமும் உன் ஆத்மாவும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தோம். நீ அந்த பாவ இருதயத்தை, உன்னுடைய இருதயத்தையும், தேவனுடைய ஆலயமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட உன் இருதயத்தையும் உன் சரீரத்தையும் வேசித்தனத்தினால், விபச்சாரத்தினால், காம இச்சைகளினால், மதுபான வெறியினால் நீ கெடுத்து குட்டிச்சுவராக்கி விட்டாயே. அங்கெல்லாம் பாவ கரைகளாய் நிறைந்திருக்கிறதே. இவைகளை உருக்கி வெளியேற்றுவதற்காக தேவன் உனக்கு உபத்திரவத்தை அனுப்பியிருக்கிறார். அதான் பற்றியிருக்கிற அக்னி. அது அந்நிய அக்னி, ஏதோ புதுமை அல்ல. புதுமைன்னா என்ன சொல்றாங்க கத்தோலிக்கர்கள்? புதுமைன்னா அற்புதம். இது அற்புதம் அல்ல. இது அக்னி. சிலையில இருந்து ரத்தம் அடிக்குது. சிலையில் இருந்து ரத்தம் அடிக்கிறது என்று சொல்லுவது போல் இது புதுமை அல்ல. இது உன்னை தேவன் புடமிடத் தொடங்கி இருக்கிறார். உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். உன் பாவ இருதயத்தை, பொல்லாத இருதயத்தை, பொல்லாத சரீரத்தை, பாவ அருவருப்புகளால், அசுத்தங்களால், பாவ இச்சைகளால் நிறைந்திருக்கிற உன் மாம்ச சரீரத்தை புடமிட்டு உருக்கி சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். அதற்குரிய உபத்திரவங்களை உனக்கு கட்டளையிடுகிறார். இதான் பரலோக அக்னி. இதான் உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னி. அது அற்புதம் அல்ல. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் என்ன சொல்லுகிறார்? அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, பயப்படாதே, திகைத்து போகாதே. இது என்ன எனக்கு பெரிய இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கிறது, என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத உபத்திரவம், என் குடும்பத்தினரால் சகிக்கக்கூடாத உபத்திரவங்கள், திகைத்துக் கொண்டிருக்கிறோம்,
என்ன சஞ்சலப்படுகிறோம், திகைக்கிறோம், பயப்படுகிறோம், கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறாயே, இதெல்லாம் உங்களுடைய செயல்பாடுகள், உங்கள் செய்வினைகள், நீங்கள் செய்த தீவினைகளின் பிரதிபலனாக, நீங்கள் செய்த அக்கிரமங்களின் பிரதிபலனாக செய்வினை பாவங்களாக உங்களுக்கு வந்திருக்கிறது. அதை வெளியேற்ற தொடங்கி இருக்கிறார் கர்த்தர். அதை வெளியேற்றி உங்களை சுத்திகரிக்க தொடங்கி இருக்கிறார் என்ற அர்த்தம். அடுத்த வசனம் 13ஆம் வசனம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது எதற்காக சுத்திகரிக்கிறார் உங்களை? கிறிஸ்துவின் மகிமை உங்களில் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் மகிமை உங்களில் வெளிப்பட வேண்டும் என்றால், நீ மறுபடி பிறக்க வேண்டும் என்றால், நீ தேவகுமாரனாக, தேவகுமாரத்தியாக, தேவனுடைய உத்தம ஊழியக்காரனாக, தேவனுக்கு பிரியமான மனுஷனாக, தேவ பிள்ளைகளாக, மறுபடி பிறந்த பூரண புருஷர்களாக, தேவனுடைய குமாரர்களாய் நீங்கள் மாற்றப்பட வேண்டும் என்றால், உங்களுக்குள் இருக்கிற, உங்களுக்கு வெளியிலும் உங்களுக்கு உள்ளிலும் நிறைந்திருக்கிற அந்த பாவக்கரைகள் அகற்றப்பட்டு, நீங்கள் உருக்கி புடமிடப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அப்பொழுது தேவனுடைய மகிமை உங்கள் மேல் இறங்கும். தேவ மகிமை, அதாவது கிறிஸ்துவின் மகிமை உங்களிலே வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக, அப்போ எல்லையற்ற அந்த சஞ்சலங்கள், உபத்திரவங்கள், கலக்கங்கள், பயங்கள் அனைத்தும் விலகி போகும். இந்த சிறிய உபத்திரவம், ஒரு பாட்டு உண்டு, சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே, இந்த சிறிய உபத்திரவம் விலகி போகும். தேவனுடைய மகிமை உன்னில் இறங்குகிற போது உன் சரீரமும் உன் ஆத்மாவும் உன் இருதயமும் தேவன் தங்கும் ஆலயமாக மாற்றப்படுகின்ற போது, பரிசுத்த ஆவியாய் இருக்கிற தேவன் உன் இருதயத்தில், உன் உள்ளத்தில், உன் ஆத்மாவில், உன் மனசாட்சியில் இறங்கி வருகிற போது, உன் சரீரமும் ஆத்மாவும் தேவன் தங்கும் வாசஸ்தலமாக, தேவன் தங்கும் வீடாக, தேவனுடைய ஆலயமாக மாறும். அப்பொழுது தேவனுடைய மகிமை, கிறிஸ்துவின் மகிமை ஒளி உன்மேல் வீசும். உன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும், அதிலிருந்து வெளிப்படுகிற தேவ நீதி பிரகாசிக்கிற வெளிச்சமாகவும் உன்னிலிருந்து வெளிப்படும். அதுதான் தேவ மகிமை. நீ மறுபடி பிறந்தவனாக இருப்பாய். அந்த தேவனுடைய மகிமையை நீ பெற்றுக் கொள்வதற்காக உன்னை உருக்கி புடமிட்டு சுத்திகரிக்கிறார். உபத்திரவத்தின் குகையிலே கொடிய வேதனைகளுக்குள்ளாக உன்னை உருக்கி புடமிடுகிறார் என்பதை புரிந்து கொள். உபத்திரவம் வந்தவனா அடுத்தவன் எனக்கு செய்வினை வச்சுட்டான், எனக்கு பிசாசை ஏவி விட்டுட்டான்னு சொல்லாத. நீயும் உன் பெற்றோர்களும் உன் முன்னோரும் செய்த தீவினைகள், அதாவது பாவ கர்மங்கள், முற்பிறப்பில் செய்ததல்ல. உன் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் 7ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் என்று சொல்கிறார். ஏன்? அந்த அவர்கள் செய்த தீவினைகள், பாவ செயல்களின் சம்பாத்தியத்தை தான் தின்று கொண்டிருக்கிறாய், அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் அவர்கள் செய்த பாவத்தை நீ உன்னிடத்தில் தான் அவர் விசாரிப்பார். நீ அதை புரிந்து கொள். அதனால பிசாசு துரத்த ஓடாத, தேவ சமூகத்தில் காத்திரு. நீ விசுவாசியாக இருந்தால், நீ எதுக்காக வரலையே? நீ சுத்திகரிக்கப்படுவதற்காகவோ, உன் ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்காகவோ கிறிஸ்தவத்தை தழுவவில்லையே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையே. நீ கிறிஸ்தவ மதத்திலே தானே சார்ந்திருக்கிறாய். படிப்புக்காக, மேல் படிப்புக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, சில உதவிகளுக்காக, மாதந்தோறும் ஏழைகளுக்கு நிதி என்று கொஞ்சம் உதவித்தொகை தருவார்கள். இவைகளுக்காக, தேவாலயங்களிலே பதவிகளுக்காக, பட்டங்களுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, ஊழியக்காரனாக மாறிவிட்டால் மாத சம்பளம் கிடைக்கும், இவைகளுக்காகத்தானே, இந்த நோக்கங்களோடு தானே கிறிஸ்தவ மதம் தழுவினாய். நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையே, நீ கிறிஸ்துவை அறியவில்லையே. நீ சத்திய வசனத்தினுடைய தாற்பயங்கள் என்ன, தேவனுடைய வார்த்தைகளில் தேவனுடைய என்ன சித்தம் வெளிப்பட அவர் காத்திருக்கிறார், அவர் ஆயத்தமாயிருக்கிறார். தேவனுடைய சித்தம் உன்னில் வெளிப்படுவதற்கு, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு, நீ உன்னில் தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை என்கிற தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு நீ கிறிஸ்தவ மதம் தழுவவில்லையே. நீ கிறிஸ்தவ மதவரியனாக மாறியிருக்கிறாய், அல்லது கள்ள ஊழியக்காரனாக மாறி உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறாய். தேவன் உன்னை மாற்றவில்லை, நீயே உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறாய். அதான உண்மை. நேற்றைய செய்தியில அதான் அவங்களுக்கு யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே
அநேக அடிகளுக்கு பாத்திரவான்கள் என்றெண்ணி உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. ஆக்கினை தீர்ப்புக்கு அந்த வசனம் அதைத்தான் சொல்லுது. அதிக ஆக்கினை தீர்ப்புக்கு, அதாவது தண்டனை தீர்ப்புக்கு பத்திரவான்களாக மாறும்படியாய் உங்களில் அநேகர் உங்களை போதகர்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள், ஊழியக்காரர்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு புரியலையே? பணம் சம்பாதிப்பதற்காக, மாத சம்பளம் வாங்குவதற்காக, திருச்சபைகளிலே பட்டம் பதவிகளை வைப்பதற்காக நீங்கள் உங்களை ஊழியக்காரர்களாக மாற்றிக் கொள்ளுகிறீர்கள், போதகர்களாக மாறி வந்திருக்கிறீர்கள். திருடர்களே, கொள்ளையர்களே, பணம் சம்பாதிக்கிற உலக ஆசாபாசை இச்சைகளிலே ஊறி மதுபான வெறியர்களாய், வேசிக்கலர்களாய், விபச்சாரிகளாய் மாறி தேவனுக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறீர்கள். இல்லை என்று சொல்லுகிறீர்களா? வேத வசனங்கள் சொல்லுகிறது. நான் உங்களை குற்றம் சுமத்தல, எனக்கு அதுக்கு தகுதியும் இல்லை. வேத வசனங்களை உங்களுக்கு விளக்குகிறேன், அவ்வளவுதான். அவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவின் மகிமை உங்களில் வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படி, அதாவது இந்த பட்டாசு வெடிச்சு களிகூர் சந்தோஷப்படுறதில்ல, மதுபானம் அறிந்து சந்தோஷப்படுறதில்ல. உன் ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுடைய பணிவிடை பாத்திரமாக, தேவன் தங்கும் ஆலயமாக மாறும்போது உனக்கு எல்லையற்ற அந்த உலகம் தரக்கூடாத, உலகத்தில் எவைகளினாலும் நீ பெற்றுக்கொள்ள முடியாத அந்த ஆத்ம சந்தோஷத்தை, அந்த மன சமாதான நிறைவை நீ பெற்று களிகூர்ந்து உள்ளம் அகமகிழ்ந்து கொண்டாடுவாய். அதான் ரட்சிப்புங்க. அதை பெற்றுக் கொள்வதற்காக, அதை அவருடைய பாடுகளுக்கு களிகூர்ந்து மகிழும்படியாக, அவருடைய பாடுகளுக்கு, கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளுக்கு, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட அந்த சிலுவை பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள், உடன் பங்காளிகள். அதிலே நீ பங்கெடுக்கிறவர்களாய், கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகளுக்கு நீ பங்கெடுக்கிறபடியினால், சிலுவையில அவர் ஊழியம் செய்த 3.5 ஆண்டு கால, 30ஆம் வயது முதல் 33.5 வயது வரை 3.5 ஆண்டுகள் அவர் செய்த அந்த உபத்திரவத்தின் குகையில அவர் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், துப்பப்பட்டார், துரத்தப்பட்டார். கொலை செய்வதற்கு ஆயத்தமாக அவரை தள்ளிவிட பார்த்தார்கள், அவர்களை கொலை செய்ய பார்த்தார்கள், அவரை கேவலப்படுத்தினார்கள். பிசாசு பிடித்திருக்கிறவன் இவன், பிசாசுகளினால் பிசாசுகளை துரத்துகிறான், பிசாசுகளின் தலைவனை கொண்டு என்றெல்லாம் அவரை கேவலப்படுத்தினார்கள். கடைசியிலே அவரை குற்றவாளியாக தீர்த்து அவரை சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தார்கள். இந்த உபத்திரவங்களை எல்லாம் நீ சந்திக்க வேண்டும், இதில் எல்லாம் நீ பங்கெடுக்க வேண்டும். யாதோ சபையில சபை வச்சிருக்கானா, பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான், அதாவது உலக அந்தஸ்துக்காக, சமுதாய அந்தஸ்துக்காக தான் நீ சபை தொடங்கினாய். தேவன் உன்னை சபையை நடத்துவதற்கு அழைக்கவில்லை, சபையை தொடங்கவும் அழைக்கவில்லை, உன்னை பாஸ்டராக்கவும் இல்லை. நீயாக உன்னை மாற்றிக்கொண்டாய். அங்க உபத்திரவம் வருதுன்னா நீ மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிற, அவங்க உன்னை உபத்திரவப்படுத்துறாங்க, கேஸ் கொடுக்கறாங்க, விரட்டி அடிக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு காவலில் அடைக்கிறார்கள், நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். நீ உடனே எங்க போற? எங்க போற? மனுஷரை கூட்டுற, அரசியல்வாதிகளை துணைக்கு அழைக்கிறாய், கலகம் உண்டாக்குகிறாய், போராட்டம் நடத்துகிறாய். இயேசு கிறிஸ்து என்ன போராட்டம் நடத்தினாரா? அப்போஸ்தலர்கள் என்ன போராட்டம் நடத்தினாங்களா? பவுல் எல்லாம் எத்தனையோ தடவை அடிக்கப்பட்டிருக்கான். எவ்வளவோ பேர், திரள் கூட்டம் பேர் சேர்ந்து அவனை கொலை செய்ய வகை தேடினார்கள். அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனானா? அரசர்களிடம் மண்டிக்கிட்டானா? இல்லை. நீ எங்க போற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற, உலக நீதிபதிகளிடத்தில் போற, அரசியல் தலைவர்களிடத்தில் போற, உனக்கென்று ஒரு கூட்டத்தை கூட்டுற, கலகம் உண்டாக்குற. அவன் திரும்ப வந்து சபையை எரிக்கிறான், கிறிஸ்தவர்களை அடிக்கிறான். நீ தாங்கிக் கொள்ள மாட்டாயா? நீ கிறிஸ்துவுக்காக நீ ஊழியத்துக்கு வந்த ஊழியக்காரன் ஆகியிருந்தால், நீ கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளுக்கு பங்காளியாக நீ இந்த உபத்திரவங்களை சகித்திருப்பாயே, கலகக்காரனாக மாறி இருக்க மாட்டாயே. கிறிஸ்தவனை சிந்தித்து பார்ப்பாயா? நீ எதற்காக, எந்த நோக்கத்திற்காக கிறிஸ்தவ மதம் தழுவினாய்? எதற்காக உன்னை நீ போதகனாக்கி கொண்டாய்? எதற்காக உனக்கு ஒரு சபையை உருவாக்கி கொண்டாய்? எதற்காக ஒரு கூட்டம் மக்களை பல சபைகளில் இருந்து, ஏற்கனவே இருக்கிற சபைகளில் இருந்து ஒருத்தர் 2 பேர் 5 பேர் 10 பேருக்கு காசு கொடுத்து உன் சபைக்கு கொண்டு வர வச்ச? நீ ஊழியக்காரனா? முதலாவது அதை சிந்தித்து பார், அப்புறம் மற்றவர்களை குற்றப்படுத்து.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் ஏன் பண்றேன்னா, நான் எந்த சபையில இருந்து எவனையும் பிரிச்சு கொண்டு வந்து நான் ஒரு சபையை உருவாக்கல, எவங்கிட்ட 5 பைசா காணிக்க வாங்கல, கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறேன். என்னை ரட்சித்த நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் அனுபவத்தை மற்றவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக என் சொந்த காசை செலவு பண்ணி, சாப்பிடுறதுக்கு பணம் இல்லைனாலும், நல்ல வஸ்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு பணம் இல்லைனாலும், நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். சபை இல்லைங்க எனக்கு. நான் ஆன்லைன்ல தான் அந்த ஊழியத்தை செய்யறேன். ஏதோ 100-200 பேர் பார்ப்பாங்க. இதுல 10 பேர் மனம் திரும்பினால், உத்தமத்தை சத்தியத்தை கடைபிடித்து கிறிஸ்துவுக்கு நற்சாட்சிகளாக விளங்கினார்கள் என்றால் அது எனக்கு மேன்மை. அவ்வளவுதான். என்னுடைய 22 ஆண்டுகால இளைஞர் ஊழியங்களிலே சுமார் 25-30 பேர் ஊழியர்களானார்கள். ஒருத்தன் கூட உத்தமனா இருக்கிறானான்னு எனக்கு தெரியல. அவர்கள் பெரிய பாஸ்டர்ஸ், ஆர்டைன்டு பாஸ்டர்ஸ், சாதாரணமான ஊழியர், சின்ன ஊழியர்கள் அல்ல. நான் அதை பெருமையாக சொல்லவில்லை. அவர்களில் ஒருவனாகிலும் ரட்சிப்பை, ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவனாக சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து தங்களை ஊழியர்களாக, பாஸ்டர்களாக ஆயர்களாக மாற்றிக்கொண்டவர்கள் அந்த ஆயனுக்குள்ள பணியை உத்தம சபையின் கண்காணியாக உத்தமமாய் ஊழியம் செய்கிறார்கள். எனக்கு தெரியாது. எல்லாவனும் பண ஆசை பிடித்தவனா தான் இருக்கான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மனம் திரும்பாத பாவிகள் கிறிஸ்துவை அண்டி பிழைக்க வந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்களுக்கு பாடுகள், உபத்திரவங்கள் வருகிறது என்றால் தேவன் அதை உங்களுக்கு அனுமதிக்கிறார். உங்களிடத்தில் ஏதோ குறை இருக்கிறது, ஏதோ தவறுகள் இருக்கிறது. நம்முடைய நடத்தையில் தவறு, நம்முடைய வாயின் வார்த்தைகளில் தவறு, நம்முடைய இதயத்தின் நினைவுகளில், சிந்தனைகளில் தவறு, நம்முடைய செயல்களில் தவறு. பேருக்காக, புகழ்ச்சிக்காக, பணத்துக்காக இயேசு கிறிஸ்துவை ஆதாய பொருளாக விற்று பணம் சம்பாதிக்கிறீர்கள். பொய் சாட்சிகள் மூலமாய், வேத புரட்டுக்கள் மூலமாய், கள்ள உபதேசங்கள் மூலமாய். அப்படியானால் தேவன் நிச்சயமாக உங்களை தண்டிப்பார், உங்களை உபத்திரவத்திற்கு ஒப்புக் கொடுப்பார். உங்களில் இருக்கிற பாவங்களை உங்களை விட்டு அகற்றுவதற்காக, நீங்கள் உங்கள் பாவ குற்றங்களை உணர்ந்து மனம் திரும்பி அவைகளை விட்டு விலகுவதற்காக உங்களை உபத்திரவத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறார். உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக. நீங்கள் இந்த பாவ குற்றங்கள் இல்லை என்றால், உங்களிலே எந்த தவறும் செய்யாதவர்கள் என்றால், உங்கள் இருதயங்களை தேவனுடைய ஆலயங்களாக, தேவனுடைய வாசஸ்தலங்களாக, தேவனுடைய வீடாக மாற்றுவதற்கு உங்கள் இருதயத்தின் வாசலிலே படுத்திருக்கிற பாவ கரைகளையும், உங்கள் எலும்புகளில் படிந்து கிடக்கிற பாவ கரைகளையும் அகற்றுவதற்காக தேவன் தம்முடைய பற்றி எரிகிற அக்கினியை உங்கள் உள்ளங்களிலே, உங்கள் சரீரங்களிலே ஊற்றி இருக்கிறார். எரேமியா சொல்லுவானே, அவருடைய வார்த்தைகள் எலும்புகளிலே அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என்னை புண்படுத்திக் கொண்டிருக்கிறது, என்னை எரித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறானே, அதுபோல அது உபத்திரவம். உங்களை புடமிடுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதை உபத்திரவங்களினால் தான், உன்னை தாங்க முடியாத உபத்திரவத்தை உனக்கு கொண்டு வர முடியாது. உன் தகுதிக்கு தகுந்த உபத்திரவத்தையே உனக்கு அனுமதிப்பார். அதான் விசுவாச சோதனை. அதை புரிந்து கொள். நீ சோதனைக்கு நிக்க மாட்டேன்னா, நான் விசுவாசி, நான் விசுவாசி, நான் விசுவாசி, நான் பரிசுத்தவன், நான் வரம் பெற்றவன் அப்படின்னு நீ சொன்னா, நீ பரீட்சைக்கு நில்லாதவனாயிருந்தால், பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில படிக்கிற ஒருவன் ஒரு வருஷம் படிச்சத பரீட்சைக்கு எழுதினா தான் நீ பாஸ் ஆக முடியும். நான் பரீட்சைக்கு நிக்க மாட்டேன். என்னை விசுவாச சோதனைக்கு, என்னை தேவன் சோதித்து பார்ப்பதற்கு, என் விசுவாசத்தை சோதிப்பதற்கு, என் உத்தமத்தை சோதிப்பதற்கு, என் பரிசுத்தத்தை சோதிப்பதற்கு நான் உடன்பட மாட்டேன் என்று சொல்லுகிற விசுவாசியானால் உன் விசுவாசம் எதற்கு உதவும்? நாக்குவழிக்கவா? பொய் பேசுவா? பொய் சாட்சி சொல்லவா? விசுவாசம் சோதிக்கப்பட்டால் ஒழிய நீ சுத்த பொன்னாக மாற முடியாது. நீ ஒளி வீசுகிற நட்சத்திரமாக மாற முடியாது. உன் ஆத்மா, அந்த அஸ்ட்ரல் பாடி, உன்னுடைய நிஜ வடிவம் வானத்து நட்சத்திரத்தை போல ஒளி வீசுகிற கிளியர் கிறிஸ்டலாக மாற முடியாது. நீ மண்ணாடு அழிந்து மண்ணுக்கும் இரையாகி போவாய். அதை உணர்ந்து கொள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவின் மகிமை உங்களில் வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படி
அவருடைய பாடுகளுக்கு, அதாவது அவர் சிலுவையில் பட்ட உபத்திரவங்கள், வேதனைகளுக்கு நீங்கள் உடன் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறார். அவர் என்ன பாடுபட்டார்? எல்லாத்தையும் விளக்க விரும்பல, உங்களுக்கு தெரியும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். லூக்கா 12:49, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன சொல்றாருங்க? இது தேவனால் அனுப்பப்பட்டது என்று நீ நம்புகிறாயா? உனக்கு வந்திருக்கிற உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், வியாதிகள், துன்பங்கள், நெருக்கங்கள், சத்துருக்களின் சதிமோசங்கள், இவைகளெல்லாம் கொலை மிரட்டல்கள், இதெல்லாம் தேவனால் உனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று நம்புகிறாயா? ஊழியக்காரனே, கிறிஸ்தவ விசுவாசியே, இல்லைன்னா நீ விசுவாசி இல்லை. பிறர் மேல் குற்றம் சுமத்துகிறாய் என்றால் நீ என்ன இல்ல? விசுவாசி அல்ல. இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய 12 சீடர்களில் ஒருவன் யூதாஸ்காரியோத் துரோகியாகத்தான் இருந்தான், மனம் திரும்பாத பாவியாகத்தான் இருந்தான். அவர் தெரியாம கூட வச்சிருந்தார். அவரை சிலுவைக்கு, கொலைக்கு ஒப்புக் கொடுப்பதற்கு ஒருவன் வேண்டும், காட்டி கொடுக்கிறவன். எல்லாருக்கு கூடயும் ஒரு துரோகி இருப்பான். ஒரு துரோகி இல்ல, பல துரோகிகள் இருப்பாங்க. ஒட்டி உறவாடுகிற நண்பர்கள் அனைவருமே ஓடி வந்து உதவி செய்வாங்க, கூப்பிடாமலே. எதுக்கு உதவி செய்யறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்களும் அப்படி இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர்கள் எல்லாம் ஒட்டி உறவாடி கூட இருந்து, பழைய ஊர்களில் ஒரு கொலையோக்கல் லாங்குவேஜில் ஒன்று சொல்லுவாங்க, என்ன கூடி இருந்து தின்னு குறவளை அறுத்துருவான், உடன் இருந்து குளிபறிப்பான். அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவன் தான் யூதாஸ்காரியோத். அப்படிப்பட்ட நண்பர்களாக நடித்து அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேறும் வரைக்கும் நம்மோடு ஒட்டி உறவாடி, நம்மிடத்திலிருந்து நம்மை குறித்த சகல காரியங்களையும் தெரிந்து கொண்டு, நம்முடைய எதிரிகளுக்கு, சத்துருக்களுக்கு நம்மை விலை பேசுகிற துரோகிகள் உடனிருந்தே குளிபறித்துக் கொண்டிருப்பார்கள். இருக்கத்தான் செய்வான். தேவன் அதை அனுமதிக்கிறார். காரணம், இயேசு கிறிஸ்துவோடு யூதாஸ் என்கிற ஒரு துரோகி கடைசி வரை இருந்தான், அவரை சிலுவைக்கு காட்டி கொடுக்கும் வரை. 30 வெள்ளி காசுக்காக பண ஆசை. எல்லாம் அவனுக்கு தான். யா பண ஆசை இல்லாத ஒரு பயலும் ஒரு விசுவாசியும் இல்லை. நடிக்கிறாங்க அத்தனை பேரும் தன்னை பரிசுத்தவன்கள் என்று. பணத்திற்காக, காணிக்கைகளுக்காக கிறிஸ்துவை விற்று பணம் சம்பாதிக்கிறார்கள் யூதாசை போல. நம்முடன் இருக்கிற நண்பர்களும் இவர்கள் கிறிஸ்தவ விசுவாசிகள், உத்தம விசுவாசிகளைப் போல, சத்தியத்தை விரும்பி தேடுகிறவர்களைப் போல நம்மோடு சேர்ந்து ஒருமித்து உண்டு உறங்கி கழித்து நம் தேவைகளிலே, நம் செயல்களிலே, நம்முடைய காரியங்களிலே பங்கெடுத்துக் கொண்டு உடன் பங்காளிகளாக இருந்து கழுத்தறுக்கிற துரோகிகள் அநேகர் இருக்கிறார்கள். ஒருவர் அல்ல, அநேகர் இருக்கிறார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய தேவைகளுக்காக நம்மை பயன்படுத்திக் கொள்வார்கள். நமக்கு ஒரு தேவை என்று வரும்போது விலகிக் கொள்வார்கள். கேட்டா சொல்லுவாங்க, ஐயா நான் ஊர்ல இல்லாம இருந்தேன், எனக்கு தெரியாதுங்க, இப்பதான் கேள்விப்படுறேன், அதுவும் நீங்க சொல்லித்தான் கேள்விப்படுறேன் அப்படிமா. நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். எந்த அக்கினி? உங்கள் நடுவிலே பற்றி எறிகிற உபத்திரவம், உங்கள் நடுவிலே பற்றி எறிகிற பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், வியாதிகள், துன்பங்கள், பஞ்சம், பட்டினி, தரித்திரம், இவை போன்ற உபத்திரவங்கள் உங்கள் நடுவிலே போட வந்தேன் என. விறகு கட்டையை கொளுத்தி அக்கினி இறங்கி, பரலோக அக்கினி இறங்கி இருக்கிறதுன்னு பொய் சொல்ல வந்தாரா? உங்கள் போதகர்கள், உங்கள் தீர்க்கதரிசிகள், உங்கள் அப்போஸ்தலர்கள், பிரபல பிரசங்கிகள், நீங்கள் பின்பற்றுகிற கள்ள நாதாரிகள் எல்லாம் பொய் சொல்லுகிறார்கள். விறகு கட்டைகளை அடுக்கி தீ கொளுத்தி, அதுல இருந்து பிராமணன் விறகு கட்டையை கொளுத்தி அக்னி குண்டத்தில் போட்டுக்கிட்டு அதை சுற்றி வருவான் இல்லையா? வேதம் ஓதி விளங்காத பாசை. அவங்களுக்கு தெரியும் அந்த பாசை, சமஸ்கிருதம்.
நமக்கு தெரியாது. அந்த நமக்கு புரியாத பாசைகளில் அவர்கள் வேதம் போதி என்ன வேதம் போதுறான், கெட்ட வார்த்தை பேசுறான்னு நமக்கு தெரியாது. அவன் அக்னி குண்டத்தை சுற்றி வருவான். அதுபோல இங்க கள்ள பிரசங்கிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அதாவது சாதி வரி பிடிச்சு அலைகிற இந்த ஓநாய்கள் பரிசுத்தவான்களாக வேஷம் போட்டுக் கொண்டு, பரிசுத்தவானுக்கு எது ஜாதி, அது பரிசுத்த ஜாதியாக இருக்க வேண்டும். அத்தனை வேலும் ஒருத்தன் குற்றம் சொல்லிட்டு இருக்கான். அவன் அந்த சாதி, இவன் இந்த சாதி, அவனுக்கு என்ன பிடிக்காது, இவனுக்கு என்ன பிடிக்காது. நீ எதுக்கையா ஊழியத்துக்கு வந்த? நீ சாதி வரியை விட்டு விலகினியா? மத வரியை விட்டு விலகி இருக்கிறியா? பண வரியை விட்டு, பணம் சம்பாதிக்கிற வரியை விட்டு விலகினியா? மதுவான வரியை விட்டு விலகி இருக்கிறியா? பெருமையை விட்டு விலகி இருக்கிறியா? இல்லையே. நீ எல்லாம் பரிசுத்தவானுங்கிற. உன் பின்னால இந்த மத வரி பிடித்த, சாதி வரி பிடித்த ஒரு கூட்டம் உங்க பின்னாடி கூட்டிட்டு இருக்கு. நீ அவனை குற்றம் சொல்ற, அவன் இவனை குற்றம் சொல்றான். எல்லாவனும் பரிசுத்தாவியினால நிறைஞ்சிருக்கியான். எங்கய்யா உங்கள்ட்ட பரிசுத்தாவி இருக்கு? கேள்வி கேட்டா சாபம் போடுற, இல்லைன்னா போலீஸை வச்சு மிரட்டுற, இல்ல ரவுடிகளை கொண்டு வந்து மிரட்டுற அனுப்பி, இல்லைன்னா ஒரே வார்த்தை இவன் சாத்தாங்கிற, இவன் அந்தி கிறிஸ்துங்கிற, இவன் பேக்குன்னு பொய்யனுங்கிற. உனட்ட இதெல்லாம் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீ உபத்திர வேத வசனங்களுக்கே அர்த்தம் தெரியாத ஓநாய்களே, நான் சொல்றேன். தேவன் சொல்லுகிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். பூமியின் மேல்னா பூமியை சுட்டரிக்க போறாரா? இல்ல, பூமியில் இருக்கிற ஜனங்களின் மேல் உங்களை புடமிடுகிற அக்னி, உபத்திரவம், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், கலக்கங்கள், பயங்கள், சஞ்சலங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், இழப்புகள், எல்லாமைகள், தரித்திரங்கள், வியாதிகள், துன்பங்கள், மரண கண்ணிகள், மரண கட்டுகள், சதிவாசங்கள் போன்ற உபத்திரவங்களை உங்களுக்கு அனுப்ப வந்தேன் என்று சொல்லுகிறார். இது புரிந்து கொள்ள உனக்கு முடியல? நீ என்ன வேதம் படிச்ச? பேருக்கு பின்னாடி ஒரு 30 பட்டம் வச்சிருக்கிற. விலை கொடுத்து வாங்கினியா? காணிக்க கொடுத்து 5000 கொடுத்தா பிடி பட்டம், 10,000 கொடுத்தா ரெவரண்ட் பட்டம், 25,000 கொடுத்தா பிஷப்பு பட்டம். விலை கொடுத்து வாங்கினியா? கேவலமான ஓநாய் கூட்டமே, நீங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் என்று வேடம் போடுகிறீர்கள். வேத வசனங்களுக்கு அர்த்தம் தெரியாத ஓநாய்களே, பந்தி கூட்டங்களே. இதுக்கு மேல கேவலமான வார்த்தையை பேச முடியாதுயா. சொல்ல, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே ஜனங்களின் மேல், அதோ பூமியின் மக்களினங்களின் மேல் பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அது அவருடைய விருப்பம், அது தேவனுடைய சித்தம், அது கிறிஸ்துவனுடைய சித்தம். அவர் உங்கள் மேல், உங்களை உபத்திரவத்தின் குகையிலே, அக்கினி குகையிலே உருக்கி புடமிட்டு சுத்திகரிக்க விரும்புகிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அவர் புடமிடுகிறவருடைய அக்கினியை போலும், மன்னாருடைய சவுக்காரத்தை போலும் இருந்து லேவி புத்திரர்களை, அதாவது அவருடைய ஊழியக்காரர்களை முதலாவது உருக்கி புடமிட்டு சுத்திகரிப்பார். அதான் உபத்திரவம், அதான் அக்கினி. நீ விறகு கட்டையை கொளுத்தி ஆராதனை கூட்டத்தில் விறகு கட்டையை கூட்டி வச்சு தீ கொளுத்தி இதான் பரலோக அக்னின்னு காட்டுற. கேவலமா தெரியல உனக்கு? மதிகட்ட போநாய்களே, புத்தியினர்களே, முட்டாள்களே, அவர்களை பின்பற்றுகிற முட்டாள் கூட்டமே, கிறிஸ்தவர்களே, பக்தி வேடக்காரர்களே. உனக்கும் பிராமணனுக்கு என்ன வித்தியாசம்? அவன அக்னி குண்டத்தில் நெருப்ப போட்டு நெருப்ப பற்றி எரிய வச்சு, யாக குண்டம், வேள்வி குண்டம், அக்னி குண்டத்துல அதை சுற்றி வர்றான் வேதம் ஓதி. நீயும் சுற்றி வர்ற. சாதி வரி தலைக்கேறிடுச்சா? மத வரியும் சாதி வரியும் பொய்களும் உன் தலைக்கேறி விட்டது இல்லையா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மனம் திரும்புங்கள். இல்லை என்றால் தேவனுடைய அக்கினி உங்களை சுட்டரித்து சாம்பலாக்கும். மகா சங்காரத்தின் நாள் வருகிறது, சங்காரமாக்கப்படுவீர்கள். மறந்து விடாதீர்கள். அவர் சொல்லுகிறார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். 50ஆம் வசனம், ஆயிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. என்ன சொல்றாரு? நான் குளிக்க வேண்டிய ஒரு குளியல் இருக்கிறது. ஸ்நானம் என்றால் குளித்தல் அல்லது முழுக்குதல், தண்ணீருக்குள்ள முழுகுதல், அல்லது தண்ணியை எடுத்து தலையில விட்டு குளிக்கிறது.
ஆறும் குளமும் தொட்டியும் இல்லைன்னா பக்கத்துல தண்ணியை எடுத்து செம்புல தண்ணியை கோரி தலையில ஊற்றி தான் குளிப்பாங்க இல்லையா? எப்படியும் குளிக்கலாம். கழுவி கொள்ளுதல் அது குளித்தல். அவர் சொல்லுகிறார், நான் ஸ்நாக வேண்டிய ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. என்ன முழுக்கு ஸ்நானமா? தண்ணியில முழுகணும்னா சொல்றாரு. மதிகேடர்களே, முழுக்கு ஸ்நானம் இல்லாம நீங்க அங்க இயேசு கிறிஸ்து முழுக்கி ஸ்நானம் எடுத்தார், நீங்க முழுக்கி ஸ்நானம் எடுக்காம பரலோகத்துக்கு போக முடியாது அப்படிங்கிற. இயேசு கிறிஸ்து தண்ணியில முழுக்கி எடுத்தாரு, நீங்க பாத்தீங்களா? அவர் சொல்லுகிறார், அவரே சொல்லுகிறார், ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. எப்ப சொல்றாரு? 30ஆம் வயதுல யோவான் ஸ்நாபகன் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக இருக்கிற அபிஷேகம் பெற்ற சாட்சிகளில் ஒருவனாகிய எலியா அவருக்கு முன்பாக இந்த பூமிக்கு வந்து அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான். அவன் எப்படி கொடுத்தான் நீங்க பாத்தீங்களா? நீ யோர்தானுக்கு ஞான ஸ்நானம் எடுக்க போற, உனக்கு ஞான ஸ்நானம் தேவனுக்கு முன்பாக இருக்கிற அபிஷேகம் பெற்ற சாட்சிகளில் ஒருவனா? யோவான் ஸ்நாபகனை போல அவரே சொன்னார், எலியா வர வேண்டும் என்கிறீர்களே, எலியா வந்தாயிற்று, அவன் தான் யோவான் ஸ்நாபகன். அவன் அபிஷேகம் பெற்ற சாட்சிகளில் ஒருவன், பூலோகத்தின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற அபிஷேகம் பெற்ற சாட்சிகளில் ஒருவன். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் படிச்சு பாரு. அவருக்கு முன்பாக நிற்கிற விளக்கு தண்டுகளும் 2 விளக்கு தண்டுகளும் 2 ஒலிமரங்களும் இவர்களே, மோசேயும் எலியாவும். எலியா தான் ஞான ஸ்நானம் கொடுத்தான். அதாவது யோவான் ஸ்நாபகன் என்ற பெயரில் மனிதனாக பிறந்து வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு 6 மாதங்களுக்கு முன்பு பிறந்து இயேசு கிறிஸ்துவின் அவனுடைய 30 வயதிலே இயேசு கிறிஸ்துவின் 30ஆம் வயதிலே இயேசு கிறிஸ்துவுக்கு யோர்தான் ஆற்றிலே ஞான ஸ்நானம் கொடுத்தான். அதை வாங்கின அவர் இவர் சொல்லுகிறார், பிற்பாடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த 3 ஆண்டுகளிலே அவர் சொல்லுகிறார், ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. என்ன, அவர் 2வது ஸ்நானம் எடுக்க போறாரா? இதுக்கு அர்த்தம் புரிய வேண்டவனுக்கு. முழுக வேண்டிய அவர் கிறிஸ்துவின் ரத்தத்தினால், அவர் இயேசு கிறிஸ்து, அவரோடு மனித குமாரனாக பிறந்த இயேசு, மாம்சத்தில் பிறந்த இயேசு ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறுகின்ற போது வானம் திறக்கப்பட்டு பரலோகத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக வைக்கப்பட்டிருந்த பரிசுத்த ஆவியானவராகிய தேவகுமாரன் புறாவின் வடிவத்தில் மாம்சத்தில் இருந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு வந்து இணைந்து அவர் இயேசு கிறிஸ்துவாக மாறுகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகிய கிறிஸ்து, அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் இயேசு என்ற மானிட மகனோடு இணைந்த போது அந்த இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். அதான் சொல்லுகிறார், ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அது என்ன ஸ்நானம்? கிறிஸ்துவின் ரத்தத்தால் இயேசு ஆகிய மனுஷகுமாரன் கழுவப்பட வேண்டும். மாம்சத்தில் பிறந்திருக்கிற அத்தனை பேரும் பாவிகளாத்தான் இருக்க முடியும். ஆனா இயேசு பாவி அல்ல. என்னில் பாவம் உண்டென்று ஒருவன் விரல் நீட்டி என்னை குற்றம் சுமத்த முடியுமோ என்று கேட்டார். ஏனெனில் அவர் பரிசுத்த ஆவியானவரால் உற்பவித்து மரியாளின் வயிற்றில் உற்பவித்து பிறந்தவர், உருவாக்கப்பட்டு பிறந்தவர். மாம்ச சித்தத்தின்படி வேசித்தனத்தினாலோ யோசேப்பும் மரியாளும் உடல் உறவு கொண்டபடியினாலே பிறந்தவர் அல்ல. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். புருஷனை அறியாதிருந்த மரியாளின் கன்னி பெண்ணாக இருந்த மரியாளின் வயிற்றில் பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கி பிறப்பிக்கப்பட்டவர் இயேசு. அந்த இயேசு அவரே சொல்லுகிறார், பாவம் இல்லாமல் பிறந்த அந்த இயேசுவை சொல்லுகிறார், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. என்ன ஸ்நானம் அது? யோசித்தியா? அவரோடு இணைந்து நிற்கிற தேவகுமாரனாகிய இயேசுவோடு இணைந்து நிற்கிற தேவனாகிய கர்த்தர், பரிசுத்தாவியானவராகிய தேவன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகிய கிறிஸ்து, ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், மகா தேவனாகிய கிறிஸ்து அவரோடு இருக்கிறார். அவர் பாவம் மனுக்குலத்தின் மீட்புக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்த வேண்டும். அந்த ரத்தத்தினால் இந்த மனுஷகுமாரனாகிய இயேசு உள்ளும் புறம் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் மட்டும் சுத்திகரிக்க வேண்டும். அந்த ரத்தத்தில் முழுக வேண்டும். அதானுங்களே,
இயேசு கிறிஸ்துவின் மேலல்ல, இயேசு கிறிஸ்துவின் உச்சந்தலையில கிரீட முள்முடி சூட்டினார்கள், வைத்து முள்முடியை சூட்டி அடித்தார்கள். உனக்கு இந்த பாடுகள் வேண்டாம். கன்னத்தில் அடித்தார்கள், முகத்தில் காரை துப்பினார்கள், சாட்டை வார்களால் அடித்தார்கள். அவருடைய உடலங்கும் பிஞ்சி கிழிந்து ரத்தமாக பாய்ந்தது. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை. கால்களில் கைகளில் ஆணிகளால் அடித்து சிலுவையிலே தொங்க விட்டார்கள். மரித்த பின்பும் விடவில்லை, ஈட்டியினால் குத்தினார்கள் விழாவிலே. உனக்கு இந்த பாடுகள் வேண்டாம். இந்த பாடுகளை நீ சகிக்க மாட்டாய். உன் தகுதிக்கு ஏற்ற, உன் அழைப்புக்கு ஏற்ற பாடுகள் உனக்கு அனுமதிக்கப்படும். இதான் விசுவாச பரீட்சை. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். ஆயிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் வரை எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். உனக்கு நெருக்கம் இருக்கு. உன்னுடைய அக்கிரமங்களினால், உன்னுடைய அநீதிகளினால், உன்னுடைய பொய் சாட்சிகளினால், உன்னுடைய பொய் பித்தலாட்டங்களினால் உனக்கு அடுத்திருக்கிறவனை நீ இருக்க விடாம அவனை அந்த இடத்துல இருந்து விரட்டுறதுக்காக உன் சபைக்கு கிட்ட இருக்கிறதுனால அவன் இருக்கக்கூடாது, அந்த இடத்தை நான் அபகரிக்கணும் அப்படின்னு சபையின் பெயரில் அதை வாங்குவதற்கு நீ அவனுக்கு பல நெருக்கடிகளை கொடுக்கிறாய். அவர்களை பல விதங்களில் உபத்திரவப்படுத்துகிறாய். உனக்கு உபத்திரவம் வரல, நீ அவர்களுக்கு உபத்திரவம் கொடுப்பதால் அவர்கள் உங்களை உபத்திரவப்படுத்துகிறார்கள். நீ அவர்கள் பேரிலே பொய் சாட்சி சொல்லுவதால், அவர்களுக்கு எதிராக சத்துருக்களை அனுப்புவதால், உன்னிடத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகளை நீ அவர்களுக்கு விரோதமாக ஏவி விடுவதால், அவர்களுக்காக பிறரை குத்தும்படியாக துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கு உபவாசம் இருக்கிறாய். வசனம். உனக்கு பிடிக்காதவங்களை அழிக்கிறதுக்கு, துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கு நீ உபவாசம் இருக்கிறாய். உபவாசம் என்கிற பெயர்ல ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாய். இதெல்லாம் செய்யல. நீ பிறருக்கு தீங்கிழைக்க உபவாச கூட்டம் நடத்துகிறாய், கட்டவளுக்கும் கூட்டம் நடத்துகிறாய், கட்டுகிற கூட்டம் நடத்துகிறாய். இதெல்லாம் யோசிச்சு பார். இயேசு கிறிஸ்து அப்படி ஒன்றும் செய்யல. கட்டுண்டவர்களை விடுதலையாக்கினார், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கினார், பிசாசின் அடிமைத்தனங்களிலே கட்டப்பட்டிருந்தவர்களை மீட்டு விடுதலையாக்கினார், பைத்தியக்காரர்களை விடுதலையாக்கினார், குஷ்டரோகிகளை குணமாக்கினார், கட்டுண்டவர்களை 38 வருஷமாய் படுக்கையில் இருந்த வியாதியஸ்தனை குணமாக்கினார், 18 வருஷமாய் இரத்த போக்குடைய அந்த பெண்ணை குணமாக்கினார். நீ யாரையாவது குணமாக்கின? ஓநாய் கூட்டமே, நீ சத்திய வசனத்தை நம்பாதவன், கிறிஸ்துவை நம்பாதவன், தேவனை நம்பாதவன், பரிசுத்தாவியை நம்பாதவன். ஆனால் ஆவியானவரின் பெயரால், கிறிஸ்துவின் பெயரால், இயேசுவின் பெயரால் நீ சத்திய வசனத்தை கூறு போட்டு விற்று பணம் சம்பாதிக்கிறாய். உன்னிடத்தில் சத்தியம் இல்லை, நீ பொய்யன், பொய்க்கு பிதாவாகிய பிசாசின் பிள்ளை. உன்னை மற்றவங்க உபத்திரவப்படுத்தினா மற்றவர்கள் பேரில் பழி போடுகிறாயா? உன்னை சீர்படுத்த வேண்டும் என்று தேவனே இவைகளை உனக்கு அனுமதிக்கிறார். அதை புரிந்து கொள். தண்டிக்கிற தூதர்களை, தண்டு படைகளை, யோபு புத்தகத்தப்படி தண்டு படைகளை அனுப்புகிறார். தண்டிக்கிற தூதர்களை நீ அதை புரிந்து கொள்ளவில்லை. நீ எது வந்தாலும் உன்னிட்ட இருக்க அசுத்தாவி, அந்த பொல்லாத ஆவி, சவுலிடத்தில் பொல்லாத ஆவி குறி சொல்லிக் கொண்டிருந்தது. கொலை பாதகத்தின் ஆவி, அபிஷேகத்தின் என்று தள்ளப்பட்டவன், அபிஷேகத்தை பெற்றவனாகிய தாவீதை சுவரோடு ஈட்டியால் குத்தி கொலை செய்வதற்கு கங்கணம் கட்டி பொல்லாத ஆவியினால் நிறைந்து குறி சொல்லிக் கொண்டிருந்தவன், தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தவன், அபிஷேகம் பெற்றவனை ஈட்டியினால், தன் கையில் இருந்த ஈட்டியினால் குத்தி கொலை செய்வதற்கு கங்கணம் கட்டினான். நீ கொலைபாதகன். கொலைபாதகத்தின் ஆவிகள் உங்களிடத்தில் நிறைந்திருக்கிறது. பொய்யின் ஆவிகள், குறி சொல்கிற ஆவிகள், அசுத்த ஆவிகள், வேசித்தன ஆவிகள், விபச்சார இச்சையின் ஆவிகள், பணாசையின் ஆவிகள், பொருளாசையின் ஆவிகள் உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அவைகளிலே கட்டுண்டு கிடக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் விடுதலை பெறவில்லை. நீ மனம் திரும்ப வேண்டும். உன் விசுவாசத்தை சோதிப்பதற்கு இந்த ஆவிகளை தேவன் உன்னிடத்தில் அனுப்பியிருக்கிறார். நீ விசுவாச சோதனையில் பரீட்சையில் தேரவில்லை, வெற்றி பெறவில்லை என்றால் நரக அக்கினி தண்டனைக்கு உன்னை தள்ளுவார். மறந்து விடாதே. அவர் சொல்கிறார், ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முழுக்கு ஸ்நானம் அல்ல,
அது முடியும் அளவும் எவ்வளவு நெருக்கப்படுகிறேன். அதாவது சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தை ஆணி அடித்து கொலை செய்வதற்கு, ரத்தம் சிந்தி மறிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிற அந்த மரண வேதனையை அவர் உயிரோடு இருக்கும் போதே, ஊழியத்தின் நாட்களிலேயே அவர் அந்த வேதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார், நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உனக்கு அது இருக்கு? நீ முழுக்கு ஸ்நானத்தை பற்றி மக்களுக்கு சொல்லி ஏமாற்ற, ஆற்று தண்ணியில, குளத்து தண்ணியில, தொட்டி தண்ணியில, கடல் தண்ணியில முழுக்கிறதுக்கு முழுகி ஸ்நானம் எடுக்கலன்னா பரலோகத்துக்கு போக மாட்டேங்கிற. அவர் சிலுவை பாடுகளை, சிலுவையிலே மறிக்க போகிற அந்த உபத்திரவத்தை முழுக்கு ஸ்நானம் என்று சொல்கிறார். நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் என்று சிலுவையில் பட வேண்டிய அந்த மகா கொடிய பாடுகள், பாடு மரண வேதனைகளை குறித்து சொல்லுகிறார். நீ இதுல எதையாவது பங்கெடுத்திருக்கிறியா? இல்ல. நீ தேவன் உன்னிடத்தில் உனக்கு உபத்திரவத்தை பற்றியறிகிற அக்கினியை உன் நடுவில் அனுப்பி இருக்கிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், உங்கள் நடுவிலே பற்றிய 12-13 வசனங்களிலே சொல்லுகிறார், உங்கள் நடுவிலே பற்றியறிகிற அக்கினியை ஏதோ புதுமை என்று நினைக்காதே. அது கிறிஸ்துவின் மகிமை உன்னில் வெளிப்படுவதற்கு ஏதுவாக உன்னை சுத்திகரிக்கிற, உன்னை பரிசுத்தப்படுத்துகிற உபத்திரவம். அது கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளுக்கு ஒப்பானது. கிறிஸ்துவின் சிலுவையிலே பட்ட பாடு மரண வேதனைகளுக்கு ஒப்பான உபத்திரவத்தை உனக்கு அனுப்பியிருக்கிறார். நீ அதிலே தேர்வாயானால் நீ கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகளுக்கு பங்காளியாக இருக்கிறாய். கிறிஸ்து இருக்கும் இடத்துல நீ இருக்க வேண்டும் என்கிற அந்த உரிமை பங்கை பெறுவதற்கு அவர் சிலுவையில் பட்ட பாடு மரண வேதனைகளுக்கு நீயும் பங்காளியாக வேண்டும். நீ பங்கெடுக்கலனா உனக்கு பாடுகளா, உபத்திரவங்களா, வியாதிகளா, நோய்களா, எங்களிடத்திலே வாருங்கள், அது உடனே விலகி போகும். எப்படியா போகும்? எப்படி போகும்? வேத புரட்டர்களே, கள்ள பிரசங்கிகளே, கள்ள போதகர்களே, கள்ள பிரபல பொய்யர்களே, உங்களை நம்பி பின்பற்றுகிற இந்த முட்டாள் கிறிஸ்தவர்களின் கூட்டம் என்ன நிலையை அடைய போகிறது? கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளுக்கு நீ பங்காளியாக உன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால், கிறிஸ்து உனக்கு அனுமதிக்கிற விசுவாச சோதனைகள், ஐயோ அந்த உபத்திரவங்கள், வேதனைகளுக்கு நீ பங்கெடுத்து அதிலே வெற்றி, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே உறுதியாய் அதன் மேல், அந்த பாடுகளின் மேல், உபத்திரவங்களின் மேல், அந்த பற்றியறிகிற அக்கினிக்கொப்பான அந்த உபத்திரவத்தின் மேல் நீ வெற்றி பெற ஜெயம் கொள்ளவில்லை என்றால் நீ ரட்சிக்கப்படவும் முடியாது, நீ பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போகவும் முடியாது. ஆனால் உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், உன்னை அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் முத்திரையிட்டு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்திலே அந்த 7 ஆண்டு கால கொடிய உபத்திரவத்திற்குள்ளே உன்னை தள்ளுவார், உன்னை பிடமிடுவார். மறந்து விடாதே. இப்பொழுது வருகிற சாதாரண உபத்திரவங்களை உன்னால் ஏற்றுக்கொள்ளவோ அதை தாங்கிக் கொள்ளவோ முடியாமல் நீ அதிலிருந்து தப்பிப்பதற்கு குறுக்கு வழிகளை தேடி ஓடுவாயானால், உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்பது உண்மையானால், நீ சர்வ நிச்சயமாக மணவாட்டி சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடு, பரிசுத்த ஆவியானவரும் எடுத்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடு, சபை அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளும் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளும் 7 ஆண்டுகள் ஒப்புக் கொடுக்கப்படும். அங்கே மரண வேதனையை அனுபவித்து மரிக்க மாட்டீர்கள். மரணத்தை போல மரண வேதனையை தினந்தோறும் ஒவ்வொரு நிமிடமும் மரண வேதனையை அனுபவித்து 7 ஆண்டுகளின் முடிவிலே புடமிடப்பட்டவர்களாய், கிறிஸ்துவ ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு வெண்வஸ்திரம் உடுத்தி கொண்டவர்களாய், மகா பெரிய சேனையாய் எழுந்து நிற்பீர்கள். அந்த 7 ஆண்டுகள் மகா கொடிய உபத்திரவங்களுக்குள்ளே நீங்கள் தள்ளப்படுவீர்கள். இப்பொழுது உபத்திரவம் என்கிற அக்கினி வேண்டாம் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மனம் திரும்புங்கள். பாவ வழிகளை விட்டு, குறுக்கு வழிகளை விட்டு, பொய் உபதேசங்களை விட்டு, பொய்யான விளக்கங்களை விட்டு, வியாக்கியானங்களை விட்டு விலகுங்கள். மனம் திரும்புங்கள். கிறிஸ்துவண்டைக்கு வாருங்கள். சத்தியத்தின்படி, சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க பாருங்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா.